நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் பாராட்டின அல்லவா அவரை துதிக்கலாமா? நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை பாட வைத்தார். கால்களிடராமல் காத்தார், கண்மாலை மேலேக்கு செய்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீரூற்றாக மாற்றி தந்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீரூற்றாக மாற்றி தந்தார். வனாந்திரம் களிப்பானதே, கர்த்தர் என் முன் சென்றதாலே. இதுவும் இல்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். இதுவும் இல்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 147 12 13. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்ரி, சியோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்கிறார், எருசலேமே உன் தேவனை ஸ்தோத்ரி, சியோனே உன் கர்த்தரை துதி. அப்பொழுது அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே விருப்பம். அந்த சங்கீதக்காரன் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். அப்பொழுது அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். வாசல்களின் தாழ்பாள்கள் பலப்பட்டாலே ஆசீர்வாதம் தங்கிவிடும். அப்பொழுது மறுபடியும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு ஒரே ஒன்று தான் செய்யணும், துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். நடக்கும்போதும் இருக்கும்போதும் எங்கிருந்தாலும் உங்கள் உள்ளம் கர்த்தரை துதிக்கட்டும், அவரை ஸ்தோத்திரிங்கள் அவர் செய்த நன்மைகளுக்காக. அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியா நாளுக்காக கூட ஆகக்கூடி நன்றியப்பா. நாளின் காலம் முதல் எம்மட்டுமா உடைய தயவுள்ள கரம் உங்க கிருபங்களே தாங்கினதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறது அப்பா. எங்களுடைய துதியின் மேல் பிரியமாக இருக்கிறது. எம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, தங்களை துதித்து உம்மை பாடி மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாசல்களையும் தாழ்பாள்களை பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவை. அப்பா, அவளுடைய வாயை நன்மையினால் நிரப்புவீராக கர்த்தாவை. ஆசீர்வாதங்கள் மழையை ஊற்றுவீராக. உம்முடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த நோக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் வல்லமை பலன் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.